அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். மனிதராக பிறந்த நாம் எல்லோருமே ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு வாழ வேண்டும் என்றுதான் விரும்புவோம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய தொழிலிலே கடவுள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், அல்லது என்னுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் நிறைந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைப்போம். ஆனால் நாம் ஆசீர்வாதமான வாழ்வு வாழ என்ன செய்ய வேண்டும் என்று பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. விவிலியத்தை பார்த்தால் அநேக மக்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ரஹாமை ஆசீர்வதித்திருக்கிறார், யோசேப்பை ஆசீர்வதித்திருக்கிறார், சாலமோனை ஆசீர்வதித்திருக்கிறார், தாவீது அரசரை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், யோபை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படி அநேக மக்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எதனால் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்த்தால் அவர்கள் கடவுளுக்கு உகந்த நேர்மையான வாழ்வு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் வாசித்து பார்த்தால் தெரிகிறது. இன்றைக்கு நாமும் ஆண்டவருக்கு உகந்த நேர்மையான வாழ்வு வாழ வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அதை தவிர எப்படியெல்லாம் நாம் வாழ்வு வாழும்போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை ஆண்டவர் சில இறை வார்த்தைகளில் கூறியிருக்கிறார். அதை நாம் இன்றைக்கு பார்ப்போம். நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்று விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 24வது இறை வார்த்தையில் ஆண்டவர் கூறுகிறார். இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். ஆகாய் 2:19 இவ்வாறு கூறியிருக்கிறார். இஸ்ரேலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம். எண்ணிக்கை நூல் 24:1 ஆண்டவர் கூறியிருக்கிறார். இந்த இறை வசனங்களின் மூலம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதாக கூறியிருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் நம்முடைய வாழ்க்கை முறையையும் செயல்களையும் சீர்படுத்த வேண்டும். இப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான இறை வார்த்தைகளை பார்த்துவிட்டு பிறகு ஒரு சிறிய ஜெபம் செய்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். திருப்பாடல் 115:13. தமக்கு அஞ்சி நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார், சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆசி வழங்குவார். ஆம், ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்பவர்களுக்கு அவர் ஆசி வழங்குகிறார். அது யாராக இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவருக்கு அஞ்சி நேர்மையோடு செயல்படும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சீராக் 7:32. ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு, இதனால் இறையாசி முழுமையாக உனக்கு கிடைக்கும். நாம் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். நமக்கு அடுத்திருப்பவர்கள், தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசி நம் மீது வந்து இறங்கும். அதைத்தான் நீ எந்த அளவையால் அளக்கிறாயோ அதே அளவையால் உனக்கும் அளக்கப்படும் என்று இறைவார்த்தை கூறுகிறது. நாம் நிறைவாக கொடுக்கும் போது நமக்கும் நிறைவாக கிடைக்கும். நாம் குறைவாக கொடுத்தால் நாமும் குறைவான ஆசீர்வாதங்களைத்தான் பெற்றுக்கொள்வோம். அதனால் ஏழைகளுக்கு உதவ மறவாதீர்கள். 1 கொரிந்தியர் 9:23. நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவருடைய இறை வார்த்தைக்காக, ஆண்டவருடைய நற்செய்தி பணிக்காக நாம் என்ன செய்தாலும் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதனால் இறை வார்த்தை அறிவிப்பது மற்றும் குருக்கள் கன்னியர்களுடைய வேலை என்று நினைத்து நாம் ஒதுங்கிவிடக்கூடாது. நம்முடைய செயல்களில் அன்றாடம் நாம் பார்க்கிற நபர்களிடம் ஆண்டவரை நாம் எடுத்துரைக்க வேண்டும். மலாக்கி 3:10. என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு 10 பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள். அதன் பிறகு நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நம்முடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் ஆலயத்திற்கும் ஆலய காரியங்களுக்கும் கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 22:9. கருணை நிறைந்தவர் தம் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பார், அவரே ஆசி பெற்றவர். ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அப்பொழுதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களால் முடிந்தவரை ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள். பட்டினியோடு இருக்கிறவர்களை பார்க்கும்போது உங்களிடம் இருப்பதை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எபிரேயர் 6:14. நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழுகி பெருக செய்வேன். ஆண்டவர் உண்மையாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கும் போது நாம் பழுகி பெருகுவோம். சில நேரங்கள்ல நாம் நினைக்கலாம், அவங்க ஏற்கனவே நல்லாதான் வசதியோடு இருக்கிறாங்க, ஆனாலும் இன்னும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு நினைக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கை முறை நேர்மையாக இருந்தால் ஆண்டவர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். கலாத்தியர் 3:14. அப்ரஹாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கும் கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார்.
ஆம், அப்ரஹாமின் சந்ததியினர்களாகிய நமக்கும் ஆண்டவர் ஆசி கூறுகிறார். அப்ரஹாமுக்கு கிடைத்த அதே ஆசியை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அதை நாம் இயேசு கிறிஸ்து மூலம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால் ஆண்டவர் இயேசுவை உண்மையான தேவனாக ஏற்று அறிக்கையிடும் போது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அப்ரஹாமுக்கு கொடுத்த அதே ஆசி நமக்கும் கிடைக்கும். இணைச்சட்டம் 28:8 உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய். நாம் செய்கிற எல்லா செயல்களிலும் ஆண்டவர் நமக்கு ஆசி கூறுவார். நாம் வாழுகிற இடத்திலே நம்மை ஆசி பெற்றவர்களாக வாழ வைப்பார். தொடக்க நூல் அதிகாரம் 12:2 உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். எவ்வளவு அருமையான இறைவார்த்தை! ஆண்டவர் நமக்கு ஆசி வழங்குகிறார். நம்முடைய பெயரை பிறர் போற்றக்கூடிய அளவுக்கு நம்மை சிறப்புற செய்வார். மற்றவர்களுக்கு நாம் ஆசியாக இருப்பதற்கும் அவர் துணை செய்வார். எபேசியர் 1:3 நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். உலகத்தரமான ஆசி மட்டுமல்லாமல் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் ஆண்டவர் நம்மீது பொழிந்துள்ளார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஆசியை பெறுவது அவ்வளவு சாதாரண விஷயமல்ல. ஆண்டவர் அதையும் நமக்கு கொடுக்க இருக்கிறார். அதற்கு நாம் இறை வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், ஆண்டவரை தியானிக்க வேண்டும், அவரோடு நாம் பேச வேண்டும். நம்முடைய ஜெபத்திலே ஆண்டவரோடு பேச வேண்டும். இறை வார்த்தைகளின் மூலம் நாம் ஆண்டவரோடு பேச வேண்டும். அவ்வாறு பேசும்போது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் நமக்கு தருவார். இப்பொழுது என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பார். விண்ணக தந்தையே, எங்களை ஆசீர்வதியும். இயேசு ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். தூய ஆவியே, துணையாளரே, எங்களை ஆசீர்வதியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். இஸ்ரவேலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். தமக்கு அஞ்சு நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு, இதனால் இறையாசி முழுமையாக உனக்கு கிடைக்கும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு 10% முழுவதையும் வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள். அதன் பிறகு நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். கருணை நிறைந்தவர் தம் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பார், அவரே ஆசி பெற்றவர். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழுகி பெருக செய்வேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அப்ரஹாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கும் கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். விண்ணக தந்தையே, எங்களை ஆசீர்வதியும். இயேசு ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். தூய ஆவியே, துணையாளரே, எங்களை ஆசீர்வதியும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பான இறை மக்களே, இன்னும் அநேக இறை வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதாக கூறியிருக்கிறார். இதை தவிர வேறு இறை வார்த்தைகள் ஏதாவது உங்களுக்கு தெரிந்தால் அதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பற்றி இன்னும் அநேக இறை வார்த்தைகள் விவிலியத்தில் உள்ளன. அதையெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்றால் எனக்கு அதையும் தெரியப்படுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்களும் ஆண்டவருடைய ஆசியை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து செயல்பட்டு இறைவனுடைய ஆசியை பெற்றுக்கொள்வார்கள். எல்லோரும் ஆண்டவருடைய இறை வார்த்தை அறிந்து புரிந்து கொள்ள இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்டு ஜெபிக்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.